சத்தம் பத்தாது விசில் போடு குத்தம் பார்க்காம விசில் போடு. சரி சரி கார்த்திகா. டேய் தம்பி, அவங்க அம்மா வர்றதுக்கு எப்படியும் நைட் ஆகிடும் போல். உங்கள் பாட்டி வீட்டில் இருக்கா, என்னை தான் சமைக்க சொல்லலாம். எனக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தா உனக்கு என்ன சமைக்கிறது? நீங்கள் தான் சிக்கன் பிரியாணி நல்லா செய்வீங்கப்பா. சிக்கன் பிரியாணியும் ஒரு சிக்கன் 65 சூப்பராக இருக்கும். டே ஆகாவளி நாயே, புரட்டாசி ஆரம்பமாயிடுச்சுடா. நான்வெஜ்லாம் சமைக்க முடியாது. அதை மீறி நான் சமைச்சேன்னு வச்சுக்கேன், உன் அம்மா என்னை பொழந்தளிடுவான். புரட்டாசி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நீங்கள் ஒரு மாதத்துக்கு நான்வெஜ் வேறு இங்கே சமைக்க மாட்டாங்களே. சரி ஓகே, வெளியே சாப்பிட்ருவோம். சரி அப்போது வெண்டைக்காய் பொரியலும் ஏதாவது குழம்பும் செஞ்சிடுங்க, கரெக்டாக இருக்கும். வெண்டைக்காயா? சரி ஓகே, பண்ணிடுவோம். தம்பி தம்பி, புட்டாவை இன்னும் காணப்பா. பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பான். இல்லப்பா, அவன் போய் 4 மணி நேரம் ஆச்சு. 4 மணி நேரம் ஆச்சா? என்ன சொல்றீங்க? ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஃபோன் பண்ணி பார்த்தனே, அவன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. என்னப்பா சொல்றீங்க? ஐயோ, கார்த்திகா வந்தா. அப்பா ஒன்றும் பதட்டப்படாதீங்க. அவன் ஃபோன் எடுத்து தானே போயிருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனோட மெயில் ஐடி வந்து நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அவன் இருக்கிற லொக்கேஷன் எல்லாம் ட்ராக் பண்ண முடியும், கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் ஆறுன்னு கொஞ்சம் சீக்கிரம் பாருப்பா, அது என்னன்னு. என்னடா ஒரு மாதிரியா பாக்குற? என்னாச்சு? ஏன் தம்பி, என்னாச்சு? நம்ம வீட்டில இருந்து அவன் 278 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான்பா. 278 கிலோமீட்டரா? அவ்வளவு தூரம்? சரி ஒண்ணு பண்ணு, நீ கிளம்பி வா, நம்ம கார் எடுத்துட்டு போய் பார்த்துலாம். வா சீக்கிரம். சரி வாங்க போலாம். இருங்க, நான் டிஷர்ட் மட்டும் மாட்டிட்டு வந்தேன். அப்பா நீங்க வீட்லயே இருங்க. சரிங்க, நாங்க போயிட்டு வந்தோம். என்ன நான் பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரம் போக, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னும் எவ்வளவு கிலோமீட்டரா? அப்பா இன்னும் கரெக்டாக 5 கிலோமீட்டர் இருக்குங்கப்பா. சரி சீக்கிரம் போ. நீ எவ்வளவு தூரம்? இன்னும் எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் தான், பிடிச்சிடலாம். அவன் தானே அது? அவனே தான்ப்பா. இருங்க, பக்கத்தில் போய் நிப்பாட்டுறேன். அப்பா அங்கே இருக்கான் பாருங்க. டே புட்டா, என்னடா அது? இவ்வளவு தூரம் எப்படா வந்த? யார் கூட வந்த? அப்பா இந்த கடையில் ஏதோ பட்டாசுலாம் 90% ஆஃபர் ஆமாப்பா, அதனால தான் இங்கே வந்தேன். ஷான் பைரோடெக். அது சரி, யார் கூடடா வந்த? நம்ம அங்கிள் கூட. ஏதோ அங்கே இருக்கிறாரு. அங்கிளா? Buddha, just wait for 2 days, okay? I will come and buy you crackers, man. Happy Diwali. Just wait for 2 days, ஏண்டா அந்த குடிகார நம்பியோட எவ்வளவு தூரம் வந்த? ஆகவழி. அருண், நான் அங்கிள் தூக்கி அவன் காரில் உட்கார வச்சுட்டு நான் அவனோட காரில் வரேன். நீங்கள் இந்த கடையில் போய் என்னென்னு விசாரிச்சுட்டு வாப்போ. ஓகேங்கப்பா, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். டே இரா, நானும் வரேன். டே முதல்ல நெத்தியில் இருக்கிற அலிடா, பெரிய சிவகாசி விஜய் நினப்பு.
ப்ரோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ என்னமோ என் தம்பி கோயம்புத்தூர்லேருந்து சிவகாசி வரை வந்துருக்கான். அப்படி என்னமோ உங்கள் கடையில் என்ன ஸ்பெஷலாமா? என்ன ஸ்பெஷல் வச்சுருக்கீங்க? அப்படி நிறைய ஸ்பெஷல் தான், பட் ஆனால் அது மெயின் அட்ராக்ஷன் வந்து 90% டிஸ்கவுண்ட் கொடுக்குறது தான் நம்மளோட ஸ்பெஷல். 90%னா எப்படிங்க ப்ரோ? என்ன மாதிரி ஸ்பெஷல்ஸ் எல்லாம் இருக்குது? இல்லை, இந்த வாட்டி எல்லாமே நம்ம சேனல்ஸுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து கிட்ஸ் ஸ்பெஷலாகவே எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட் இயரே வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஓகே. பட் இந்த வாட்டி வந்து நியர்லி ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் வந்து கிட்ஸுக்காகவே நம்ம ஸ்பெஷலாக கவரேஜ் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்? ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம கிண்டர் ஜாய், கோன், ஃப்ரூட்டு, பஸ்ஸு, டெம்பிள் ரன், எலஃபெண்ட், அவெஞ்சர்ஸ், டைனோசார், நீமோ, ஈமு அண்ட் இது போகவும் நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம. எப்படி ப்ரோ, தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் டெலிவரி பண்ணுவீங்களா, இல்லை இந்தியா ஃபுல்லாக பண்ணுவீங்களா, இல்லை எப்படி? ஆல் ஓவர் இந்தியா பண்ணிடலாம் ப்ரோ. பட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு 20 days பிஃபோரே ஆர்டர்ஸ் வந்துட்டால் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா இங்கேருந்து தமிழ்நாடுங்கிறப்போ ஓகே, அதர் ஸ்டேட்ஸுங்கிறப்போ கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். அண்ட் இன்னொன்று வந்து கிளாரிஃபை பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான். அது வந்து ஒரு 2 weeks பிஃபோர் வரைக்கும் கொடுக்குற வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மினிமலாக இருக்கும். பட் வந்து தீபாவளி நெருங்க டிரான்ஸ்போர்ட் சைடில் வந்து ரொம்ப சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ வந்து என்னோட சஜஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 3 weeks பிஃபோரே நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஓகே. லாஸ்ட் இயரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 3000 5000 மாதிரி வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக நிறையா கொடுத்தீங்க டிஸ்கவுண்ட் மாதிரி. இந்த வருஷம் அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா? அதே இது வந்து 3000 5000 10,000 லைக் 12 ஷாட் 25 ஷாட் 50 ஷாட் லாஸ்ட் இயர் மாதிரியே ஃப்ரீ கொடுக்குறோம். அண்ட் அது போக நான் இந்த வருஷம் ஸ்பெஷலாக வந்து 5000 அபோவுக்கு வந்துட்டு என்னோட சைடில் வந்து தீபாவளி கிஃப்டாக வந்து ஸ்வீட் கொடுக்கலான்னு ஒரு இது பண்ணிடுறோம். ஸ்வீட்? ஆமாம். ஓகே. அது எப்படி ப்ரோ? ஸ்வீட்ஸ் வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான், ஹோம்மேடு தான். ஓகே. ஸோ அதுவுமே வந்து இந்த வருஷத்துலேருந்து நம்மளோட நியூ லான்ச்சாக போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து அபோவ் 5000 மேலே எடுக்கிறோம். அதை நான் வந்து இதாக சொல்ல விரும்பல, பட் ஆனால் அது ஒரு கிஃப்டாக என்னோட சைட்லேருந்து தீபாவளி கொடுக்குற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். ஓகே. எல்லாமே நீங்களே பண்ணுறது? ஆமாம், எல்லாமே A to Z நம்மளே ஓன் மேக்கிங். மக்களே, நான் வந்து பெருசாக ஸ்வீட் விரும்புகிற பர்சன் வந்து கிடையாது. பட் இந்த ப்ரௌனி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ உங்களுக்குமே வந்து இந்த தீபாவளிக்கோ இல்லை உங்களோட ஃபேமிலிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி, கப் கேக்கு இந்த மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் வந்து புக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ணே, அப்படியே இது எல்லாத்தையும் சேர்த்து பில் போட்டுரு. என்னடா இவ்வளோ வாங்கி வச்சிருக்க ப்ரோ? என்ன ப்ரோ இவ்வளோ போட்டு வச்சிருக்கான்? எவ்வளோ ப்ரோ ஆச்சு? 14,000 ஆகுது. இல்லை பயப்படாதீங்க, அப்போ 3,500 தான். நம்ம 85% டிஸ்கவுண்ட் போக 3,500 தான். அப்போ இது 3,500 தானா? 3,500 தான். வெறும் 3,500 தானா? 3,500 தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நீங்கள் 3,500 எடுத்தனால 85% தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகே. இதே அபோவ் 5,000 எடுத்தீங்கன்னா நான் 90% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அப்போ ஓகே ப்ரோ, நான் இதெல்லாம் சேர்த்தியே வாங்கிக்கிறோம். ஓகேடா. அவ்வளோதான், அது ஸ்டார்டிங் வச்சாச்சு கொஞ்சம் தள்ளி மேலே ப்ரோ, மேலே இருக்கும், கீழே ஒரு சக்கரம். அப்போ நீ ஒன்று பண்ணி இங்கே வா. ஓகே, செக் பண்ண முடியும். கரெக்டாக
மேலேயும் போடுங்க. ப்ரோ நல்லா பிடிச்சுக்கோங்க. ப்ரோ அங்கிட்டு விட வேண்டாம், இங்கிட்டு அவன் ஆங்கில மாத்தி எடுக்கிறான்டா, பிரச்சனை இல்ல. ஹாப்பி தீபாவளி. ப்ரோ அது நீ வச்சிரு. ப்ரோ இது 2 பேர் வெடிக்குங்களா? இல்ல சேம்.